கம்பர் இயற்றிய கம்ப ராமாயணத்தில் உழவு தொழில் செய்யக்கூடிய வேளாண் குடி மக்களை பற்றி ரொம்ப அழகாக, ரொம்ப அற்புதமாக அவர்களுடைய வாழ்வியலை பற்றி ஒரு 3 பாடல்களில் ராமாயணத்தில் அவர் பதிவு செய்திருக்கிறார். அது என்னென்ன பாட்டு, அதில் சொல்லக்கூடிய பொருள் என்ன என்பதை பற்றி தான் இந்த காணொளி. முதல்ல ராமாயணத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய பாலகாண்டம், மொத்தம் 6 காண்டங்கள் இருக்கிறது. அதில் முதலாவதாக பாலகாண்டம் இருக்கிறது. இந்த பாலகாண்டத்தில் ஆற்றுப்படலம் அப்படிங்கிற ஒரு பகுதி இருக்கிறது. இந்த ஆற்றுப்படலத்தில் 18வது பாடலில் அவர் பதிவு செய்திருக்கிறார். உழவு தொழில் செய்யக்கூடிய வேளாண்குடி மக்களை பற்றி அவர் பதிவு செய்திருக்கிறார். அது என்ன பாட்டு அப்படின்னா, காத்த கால் மல்லர் வெள்ள களிப்பறை கரங்க கை போய் சேர்த்த நீர் திவளை பொன்னும் முத்தமும் திரையின் வீசி நீத்த மாந்தளையதாகி நிமிர்ந்து பார் கிளிய நீண்டு கோத்த கால் ஒன்றின் ஒன்று குலம் என பிரிந்ததன்றே அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 18வது பாட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, உழவராகிய மல்லர் குலத்தினர் எதிர்பார்த்து காத்து நின்ற அந்த வாய்க்கால்களில் நீர் வருதலை குறிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை பார்த்து மகிழ்ச்சியை காட்டும் ஆரவார பறையை ஒலிக்க விரைந்து சென்று திரண்ட அந்த நீர் திவளைகள் என்ன பண்ணுமாம், பொன்னும் முத்துமாய் அலைகளாய் தெளிக்கப்பட்டு பூமியை கிழித்து கொண்டு நீண்ட கோத்த கால்வாய், அதாவது நீண்ட கால்வாய் மல்லர் இனத்தினர் எப்படி பல கிளைகளாக சோழர் குடி, சேரர் குடி, பாண்டியர் குடி என்று பிரிந்து சென்று நாட்டை காத்து செழிப்பாக ஆட்சி செய்வது போல் பல கிளைகளாக இந்த கால்வாய்கள் பிரிந்து சென்று வயல்களில் பயிர்களை விளைவிக்கிறது அப்படிங்கிற ஒரு பொருளாக இங்கே சொல்கிறாங்க. எப்படி மல்லர் இனத்தவர்கள், வேளாண்குடி இனத்தவர்கள் பல கிளைகளாக பிரிந்து சென்று இந்த நாட்டை காக்கிறார்களோ, காத்து கொண்டிருக்கிறார்களோ, அப்படி இந்த இந்த அருவியானது, இந்த நீரானது பல கிளைகளாக, இந்த ஆறானது பல கிளைகளாக பிரிந்து சென்று நேர வயல்வெளிகளுக்கு போய் அந்த பயிர்களை விளைவிக்கிறது அப்படிங்கிற ஒரு பொருளை இங்கே சொல்கிறாங்க. சுருக்கமாக என்ன சொல்லலாம் அப்படின்னா, இன்னும் ரொம்ப சுருக்கமாக சொல்லணும்னா, மல்லர் குலத்தினர் வாளுடைய உழவன் என்று குறிப்பிடுகிறது. அதை நம்ம பார்க்க முடிகிறது. அதில் வில்லேர் உழவர், சொல்லேர் உழவர் என்று இந்த உழவர்களுக்கு, இந்த உழவர் குலத்தினருக்கு சுட்டப்படக்கூடிய பெயர்களாக நம்ம சங்க பாடல்களில் பார்க்க முடிகிறது. இன்றைய பல்லர் குலத்தினர் பண்டைய அடைமொழிகள் வேறெந்த குலத்தினருக்கும் இல்லை. அதே மாதிரி கால்வாய்களில் தொகுப்பு மல்லர் குலத்தினரால் ஏற்படுத்தப்பட்டது என்பது தெளிவாக கம்பர் சோழ நாட்டை மனதிற்கொண்டு பாடல் இயற்றியிருக்கிறார் என்பதை அறிய முடிகிறது. அடுத்த பாட்டு என்ன அப்படின்னா, அதே ராமாயணத்தில் பாலகாண்டத்தில் நாட்டுப்படலம் அப்படிங்கிற ஒரு பகுதியில் 32வது பாட்டில் அவர் பதிவு பண்ணுறாரு. அது என்ன பாட்டு அப்படின்னா, கன்று உடை பிடி நீக்கி களிற்றினம் வன் தொடர் படுக்கும் வன வாரி சூழ் குன்றுடை குல மல்லர் குழுவு குரல் இன் துணை களி என்ன மிரிக்குமே அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பாட்டு. இந்த பாட்டு சொல்லக்கூடிய பொருள் என்ன அப்படின்னா, குட்டிகளை உடைய பெண் யானைகளை விட்டு விட்டு சுற்றும் ஆண் யானைகளின் கூட்டங்கள் வலிய சங்கிலியால் பிடித்து கட்டப்படுகின்ற அந்த காட்டாறுகளும் ஓடைகளும் சூழ்ந்துள்ள குன்றுகளுக்கு உரிமை உள்ளவர்களான இந்த மல்லர் குலத்தினரின் கூட்டங்களில் இருந்து தோன்றுகிற ஆரவார ஒளியானது இனிய பெட்டைகளுடன் கூடி கழிக்கின்ற ஆண் அன்னங்களை அந்த நிலை கெட்டு ஓடச் செய்யும்.
ரொம்ப சுருக்கமாக சொல்லணும்னா இந்த பாட்டுக்கு என்ன பொருள் அப்படின்னா, வேளாண் மக்கள் வந்து வயல்களுக்கு மட்டும் உழவு தொழிலுக்கு மட்டும் உரியவர்கள் அல்ல, மலைகளுக்கும் அதாவது குன்றுகளுக்கும் உரிமை உடையவர்கள் என்று இந்த பாடல் வந்து பொருள் சொல்வதாக நாம் வந்து பார்க்க என்ன அப்படின்னா, கம்பராமாயணத்தில் யுத்த காண்டம் அப்படிங்கிற பகுதியில் இந்த 25வது பாட்டு இடம்பெற்றிருக்கு. அந்த பாட்டு என்ன அப்படின்னா, நெடும்படை வாழ் நாஞ்சில் உழு நினைச்சேற்றின் உதிர நீர் நிறைந்த காப்பின் கடும் பகடு படி கிடந்த கரும் பரம்பின் இன மல்லர் பரந்த கையில் படுங்கமல மலர் நாரும் முடி பரந்த பெருங்கிடக்கை பரந்த பண்ணை தடம் பனையின் நரும் பழனம் தழுவியதே என பொலியும் தகையும் காண்மீன் என்று சொல்லக்கூடிய இந்த பாட்டு. வாட்படையாகிய கலப்பையினால் உழுகின்ற அந்த மனித மாமிசமாகிய சேற்றிலே இரத்த நீராகிய அந்த நிறைந்த நீர் தேக்கத்தினையும் விரைவுடன் கூடிய வேளங்களாகிய எருமை கடாக்கள் படிந்து தோய பெற்றதாகி வேகமாக பரவுதலை உடைய மல்லர் இனத்தார் கூடி பரம்படிக்கும் போது கையில் படும் தாமரை மலரின் நல்ல மனம் கமழ்கின்ற தலைகளாகிய நாற்று முடிகள் பரவி கிடந்து பெரிய அந்த போர்க்களம் பரந்த பெரிய வயல்களை கொண்ட நல்ல மருத நிலத்தினுடைய தன்மையை ஒத்தது போல் விளங்குகின்றதை பாருங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய பொருளாக இந்த பாட்டுக்கு நாம் பார்க்குறோம். சுருக்கமாக இந்த பாட்டுக்கும் விளக்கத்தை நாம் பார்த்தோம்னா ஒரு 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 உவமையாக சொல்கிறாங்க. அதாவது போர்க்களத்தையும் உழவு தொழிலையும், உழவு தொழில் செய்யக்கூடியவர்கள் எப்படி உழவு தொழில் செய்வார்களோ அதுபோல் அந்த போர்க்கள நிகழ்வுகள் அப்படி இருக்குது அப்படிங்கிறத ஒரு உவமைப்படுத்தி ஒரு ஒப்பிட்டு சொல்வதாக நாம் பார்க்க முடிகிறது. எப்படின்னா, மல்லர் இனம் என்று இந்த பாடலிலே கம்பர் கூறுகிறார். சரி, மல்லர் இனத்தார் போர் வீரரும் உழவரும் என்று கூறுகிறார். அதாவது போர் செய்யக்கூடியவர்களும் இவர்கள்தான், உழவர்களும் இவர்கள்தான். அப்போ 2 குணங்கள், 2 தொழில் செய்யக்கூடியவர்களும் இவர்களுக்கு அந்த திறமை இருக்கிறது, அப்படி இருந்தவர்கள்தான் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அவர்கள் போர்க்களத்திலே போர் செய்வது அவர்கள் வயல்களிலே வேளாண் தொழில் செய்வதோடு ஒப்பிட்டு கூறப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்கிறார். அதாவது போர்க்களத்திலே போர் தொழில் செய்யக்கூடிய அந்த நிகழ்வானது எப்படி இருக்கா, அவர்கள் வயல்களிலே வேளாண் தொழில் செய்வது போன்று இருக்குது அப்படிங்கிறத ஒரு ஒப்பிட்டு காட்டுவதாக கம்பர் இங்கே படைத்து காட்டியிருக்கிறார் என்பதை நாம் அறிய முடிகிறது. முழுக்க நாம் ஒரு ஒரு ஒட்டுமொத்தமாக நாம் சொன்னோம் அப்படின்னா என்ன சொல்லலாம் அப்படின்னா, கம்பராமாயணத்தில் பல பாடல்கள் இருக்கிறது. அதில் 3 பாடல்களில் இந்த மருத நில மக்களை பற்றி அவர் குறிப்பிட்டு சொல்லுகிறார் என்றால், அப்போ வேளாண் தொழிலிலும் உழவு தொழிலில் மிக சிறந்தவர்களாக, ஆற்றல் படைத்தவர்களாக, உணவுகளை விளைவிக்கக்கூடியவர்களாக இந்த வேளாண்குடி மக்கள் இருந்திருக்கிறார்கள். அதைத்தான் இந்த நாட்டுப்படலத்திலும் ஆற்றுப்படலத்திலும் அவர் அந்த பாடலில் பதிவு செய்திருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. நன்றி, வணக்கம்.